ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 10 நிமிஷத்தில் ரோட்டுக்கடை பருப்பு இல்லாத தண்ணி சாம்பார் எப்படி செய்யறதுந்தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கர் பேனில் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. நம்பர்ஸில் பார்த்தோன்னா 25லேருந்து 30 சின்ன வெங்காயம். அது கூடவே 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பூண்டு பல் 10-12 நம்பர் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு நினைச்சிங்கன்னா 3 பச்சை மிளகாவாக சேர்த்துக்குங்க. அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. குக்கரை மூடி விட்டு அடுப்பில் வச்சு விட்டுக்குங்க. ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. பருப்பு கடையிற சட்டியில் மாற்றி விட்டு வெந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துக்குங்க. மறுபடியும் குக்கரில் வச்சு விட்டுக்குங்க. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவை சேர்த்துக்குங்க. இட்லி மாவுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மாவு இருந்தாலும் அதை தண்ணியில் கரைச்சி சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்குங்க. ரோட்டுக்கடை பருப்பு இல்லாத தண்ணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.